பலவீனமான எதிர்க்கட்சிகள் கிட்ட சில கேள்விகள் நான் கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் மேடம், நாங்கள் மக்கள் பணத்தை சூறையாடுறோம், ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மேடம், நீங்கள் முடிஞ்சால் அதுக்கு புள்ளி விவரத்தோட, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட, டேட்டாவோட ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சப்மிட் பண்ணுங்கள் மேடம், பார்க்கலாம். மக்கள் ஆட்சி எது, மன்னர் ஆட்சி எதுன்னு தெரியாதவங்க அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். எங்கள் தலைவர்கள் எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டு தான் தலைவர் ஆயிருக்காங்க. அவரோட பேர் நான் மறந்துட்டேன். அவர் பேர் அர்ஜுன் சம்திங். சார், ப்ளீஸ் கோ அண்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ ஜாயின் பாலிடிக்ஸ். எங்கள் கட்சியில் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தலைவர் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார். பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தால் அவங்கள ஜெயிலில் போட்டிருக்கிறாரு. ஆனால் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் பெண்களை அந்த கட்சியோட பேரை போட்டுட்டே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப நியாயமான நேர்மையான ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட், அவங்க பேர் தன்யா, அவங்க ஒரு படத்தை விமர்சனம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொலை மிரட்டல், பலவிதமான மிரட்டல்கள் இதெல்லாம் இருந்தது. இதை யாருமே தடுக்கலை. அவங்கவுங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்டில் அப்படி நடக்காதுங்க. என்னை பற்றி ஒரு சின்ன விஷயம். நான் பதவிக்கும் புகழுக்கும் மேடைக்கும் மைக்குக்கும் ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரல. மக்கள் பணி செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். எனக்கு எங்கள் அப்பா கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லைங்க. அப்பா என் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், என் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் வாங்கின கடனை எங்கள் அப்பா கட்டணும், இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை. தலைவரும் எனக்கு அப்பா மாதிரி தான். தலைவர்கிட்டையும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறேங்கிறதா முக்கியம். நான் என் கட்சி திமுகவுக்கு என்ன பண்ணுறேங்கிறதாங்க முக்கியம். நான் ஒரு நாளும் தலைவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ ஒரு சீட்டுக்கோ என்றைக்குமே கேட்க மாட்டேன். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு. நான் வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.